பக்தி சுவாலக சபையின் பாதுகாவலரான உட்பவ கண்ணிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். யாத்திரைக்காரருக்கு வழிகாட்டியான புனித அந்தோனியாரே களுக்காக வேண்டிக் கொள்ளும். இடி பெரும் காற்றுகளில் நின்று நாங்கள் விலகும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஆயுட்காலம் எல்லாம் உமது மன்றாட்டுகளின் உதவியை அடைய நாங்கள் பாத்திரமாய் இருக்கத்தக்கதாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி புருவையாம் உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பாவங்களை போக்கியருளும். உலகின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி புருவையாம் உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பிரார்த்தனை கேட்டு. திரு அருள்ராஜ், திரு அந்தோணி அம்மாள், திரு மாப்கிராஜ், திரு மரிய செல்வம், திரு ஜேம்ஸ், திரு கவிதா, இந்த குடும்பங்களுக்கு தாப்பாதி அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. கரிகாலன், பாண்டி அம்மாள், லாவணியா, கணபதி அம்மாள் இவருடைய குடும்பங்களுக்கு தாப்பாதி அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் பிள்ளைகள் நல்ல முறையில் படிக்கும்படியாக வேண்டுதல் வழியாகவும் கீழமுடிமன், அருள் பிரகாஷ், அந்தோணி அம்மாள், மகேஷ், ஆரோன், ஞான கமலி, புஷ்பம் இக்குடும்பங்களுக்கு தாப்பாதி அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளுடைய கல்விக்காகவும் ஞானத்தில் அவர்கள் வளர வேண்டியும் வாகன நல்ல முறையில் ஓடவும் நல்ல உடல் நல சுகத்திற்காக வேண்டுதல் பலியாகவும் கணேசன் மூர்த்தி, செந்தாமரை கனி இவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்க வேண்டுதல் வழியாகவும் இவர்களுக்கு இந்நாள் வரை தாப்பாதி அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் விக்டர், சார்லட் மேரி, டைசன், கீதா, வினோத், சனிதா, ஆனந்த், சில்வியா இக்குடும்பங்களுக்கு தாப்பாதி அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் டைசன், கீதாவுக்கு அரசு வேலை கிடைத்ததற்கு நன்றியாகவும் இப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இக்கருத்துக்களோடு இணைந்து வெம்பூரிலிருந்து திரு யாத்திரையாக வந்திருக்கின்ற மக்களுடைய கருத்துக்காகவும் தபசு மேற்கொண்டுள்ள மக்களுடைய கருத்துக்களுக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. வருகை பாடல். சந்நிதி வாருங்களே, நல்ல ஆனந்தமுடனே பாடுங்களே. உள்ளங்கள் மகிழும், உறவுகள் மலரும்,
இறைவன் அன்பில் வாழ்ந்து வந்தார். அடுத்தவர் நலனில் நாட்டமே கொண்டார். ஆண்டவர் வழியினில் நடந்திடலாம். உள்ளங்கள் மகிழும், உறவுகள் மலரும். இறைவன் அன்பில் வாழ்ந்து வந்தார். அடுத்தவர் நலனில் நாட்டமே கொண்டார். ஆண்டவர் வழியினில் நடந்திடலாம். குறைகளை காணாமல் பிறரை ஏற்றால் இயேசுவை அவரில் கண்டிடலாம். குறைகளை காணாமல் பிறரை ஏற்றால் இயேசுவை அவரில் கண்டிடலாம். இறைப்பணி தொடர, இறையாட்சி மலர, இணைந்திடுவோம் நாம் இறைவனிலே. இறைப்பணி தொடர, இறையாட்சி மலர, இணைந்திடுவோம் நாம் இறைவனிலே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்லானந்தமுடனே பாடுங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உலகம் முடிய மட்டும் நம்மோடு இருப்பதாக வாக்களித்த கடவுளை நம்பி அவரை நாடி வந்துள்ள இறை நெஞ்சங்களே, அற்புத பாதுகாவலர் புனித அந்தோனியார் திருவிழா வாழ்த்துக்களை. இந்த 5ஆம் நாளில் இன்றைய நாளை சிறப்பிக்கும் வெம்பூர் பங்கு மக்கள் சார்பாக கூறிக்கொள்கின்றோம். வானின்று இறங்கி வந்துள்ள உயிருள்ள உணவாம் நம் நற்கருணை ஆண்டவரை மிகவும் நேசித்து அவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு அவரை சிக்கன பற்றி தம் வாழ்வின் மையமாக கொண்டு பல கோடி அற்புதங்களை நிகழ்த்தியவர் நம் புனிதர் அந்தோனியார். நற்கருணை ஆண்டவரை நம் வாழ்வில் தாங்கி அந்த ஆண்டவரை அனுபவித்து இந்த உலகிற்கு எண்பித்து காட்டியவர். 3 நாட்களாக உணவின்றி இருந்த கழுதை புல்லை தவிர்த்து நற்கருணை முன் மண்டியிட்டு வணங்கச் செய்தவர் நம் புனிதர். நாம் இருக்கின்ற இடத்தில் நம்மை தேடி வந்து நம்மை காக்கின்ற கடவுளாக, நம் உடன் பயணிக்கும் கடவுளாக, நம் சுப துக்க நிகழ்வுகளில் பங்கு கொள்கின்ற கடவுளாக இருக்கும் நம் இறைவனை சிக்கன பற்றுவோம். ஆண்டவர் பாதத்தில் மண்டியிட்ட கால்களும் ஏந்திய கரங்களும் ஒருபோதும் தோற்பதில்லை, தோற்க விடுவதில்லை. எனவே ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்கின்ற கடவுளை, நம் கண்ணீரையும் வேதனையும் நன்கு அறிந்த கடவுளை நாம் நாடி வந்துள்ளோம். நற்கருணை ஆண்டவரை சிக்கன பற்றி நம் வாழ்வில் தாங்கிய புனித அந்தோனியாருக்கு தெரியும் நம் தேவைகள் அனைத்தும். அவைகள் ஒவ்வொன்றுக்காகவும் அவர் பரிந்து பேசி நமக்கு பெற்று தந்து நம் வாழ்வில் புதுமை செய்வார் என்ற நம்பிக்கையோடு இணைவோம். இப்புனித பணியில் கேட்பதை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி கரங்களை குவித்து நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை திருவசனங்கள் 26 30 முடிய. நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிக்கையிடுகிறீர்கள். ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். எனவே ஒவ்வொருவரும் தம்மையை சோதித்தறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். ஏனெனில் ஆண்டவரின் உடல் என உணராமல் உண்டு பருகுபவர் தம் மீது தண்டனை தீர்ப்பையை வருவித்துக் கொள்கின்றார். இதனால்தான் உங்களில் பலர் வலுவற்றவராயும் உடல் நலமற்றவராயும் இருக்கின்றனர் மற்றும் பலர் இறந்தும் விட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். துன்ப நாளில் பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். நெருக்கடியில்
நலமாயாக்கினார் அவரே. வலிமையை கச்சையாய் அளித்தவர் அவரே. வலியையும் நலமாயாக்கினார் அவரே. எந்தன் கற்பாரை ஆண்டவர் வாழ்க. என்னாலும் என் மீட்பர் புகழ்தனை பெறுக. என்னாலும் என் மீட்பர் புகழ்தனை பெறுக. ஆண்டவரே என் ஆற்றலாயுள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 51 முதல் 56 முடிய உள்ள அருள் வாக்குகள். யோவான் நற்செய்தி 6:51 முதல் 56. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எல்லா வலது கருத்தை உயர்த்தி, தந்தையே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ், தூய் ஆவியாரே உமக்கு புகழ் என்று சொல்வோம். தந்தையே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ், தூய் ஆவியாரே உமக்கு புகழ். நன்றி தந்தையே உமக்கு நன்றி, தூய ஆவியாரே உமக்கு நன்றி. மாட்சி தந்தையே உமக்கு மாட்சி, இயேசுவே உமக்கு மாட்சி, தூய ஆவியானவரே உமக்கு மாட்சி. அன்புக்குரியவர்களே, புனித அந்தோனியார் நற்கருணையை தாங்கியவர் என்னும் அருமையான தலைப்பில் இன்றைய நாளில் இறை செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். புனித அந்தோனியார் எப்படி நற்கருணையை தாங்கினார் என்று அவருடைய வாழ்விலிருந்து ஒரு அற்புத நிகழ்வை இன்றைய திருப்பலி முன்னுரையில் அருட்சகோதரி அவர்கள் வாசித்தார்கள். அதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அது மட்டுமல்ல, இந்த புதுமையை நாம் பல நேரங்களில் நாம் கேட்டிருக்கிறோம்.
அந்தோனியார் வாழ்ந்த காலத்தில், தொடக்க காலத்திலிருந்து இன்று வரை கத்தோலிக்க துறவையின் நம்பிக்கைகளுக்கு எதிரான கோட்பாடுகளை கொண்ட மனிதர்கள் பலர் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். கத்தோலிக்க அடிப்படை நம்பிக்கைகள் ஒன்று, நற்கருணையில் ஆண்டவர் உண்மையாகவே இருக்கிறார் என்பது கத்தோலிக்க அடிப்படை நம்பிக்கைகள் ஒன்று. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாத பல கிறிஸ்தவர்கள் அன்றும் இருந்தார்கள், இன்றும் இருக்கிறார்கள். அப்படி புனித அந்தோனியாரின் காலத்தில் ஒரு பதிதர், அவருடைய பெயர் கில்லட் என்று சொல்லப்படுகிறது, அவர் ஒரு நாள் புனித அந்தோனியாரை ஒரு சவாலுக்கு அழைத்தார். நீங்கள் சொல்கிறீங்க நற்கருணையில் ஆண்டவர் இருக்கார், நான் சொல்கிறேன் நற்கருணையில் ஆண்டவர் உண்மையாகவே இல்லை, அது ஒரு அடையாளம், அது ஒரு அப்பம், அந்த அப்பத்தில் எப்படி ஆண்டவர் இருக்க முடியும் என்று அவர் வாதிட்டார். ஆகவே புனித அந்தோனியார் இந்த புதுமை செயலை செய்ய முன் வருகின்றார். ஒரு பட்டினியாக கிடக்கிற கழுதை, அதன் முன்பாக உணவையும் வைக்கிறார், நற்கருணையும் வைக்கிறார், நற்கருணையை தாங்கி பிடித்திருக்கிறார். அந்த கழுதை அந்த உணவின் பக்கம் போகாமல் நற்கருணையை மண்டியிட்டு வணங்குகின்ற இதை நாம் படமாக கூட ஓவியமாக கூட நாம் பார்த்திருப்போம். ஆகவே புனித அந்தோனியார் காலத்தில் நிகழ்ந்த மாபெரும் வியப்பான ஒரு செயல், ஒரு கழுதை நற்கருணை ஆண்டவரை தலைவணங்கி பசியையும் மறந்து அது நற்கருணை ஆண்டவரை ஆராதித்தது. அனைவர் சொல்வோம், தந்தையே உமக்கு நன்றி, தூய ஆவியாரே உமக்கு நன்றி. ஆகவே அன்புக்குரியவர்களே, புனித அந்தோனியார் நற்கருணையை தாங்கியவர். இந்த நிகழ்வில் மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கை முழுவதுமே அவர் நற்கருணையை தாங்கினார். காரணம், நற்கருணை நம் வாழ்வின் ஊற்றாக மையமாக இருக்கிறது என்று 2ஆம் வத்திக்கான் சங்கம் சொல்கிறது. நற்கருணை தான், நற்கருணையும் இறை வார்த்தையும் நம் ஆன்மீக வாழ்வின் 2 கண்கள். நற்கருணையும் இறை வார்த்தையும் நம் ஆன்மீக வாழ்வின் 2 கண்கள். எல்லாரும் திருப்பி சொல்லுங்கள், நற்கருணையும் இறை வார்த்தையும் நம் ஆன்மீக வாழ்வின் 2 கண்கள். எல்லா ஒரு தடவை சொல்லிடுங்க, இறை வார்த்தையும் வாழ்வின் 2 கண்கள். எனவே தான் அந்த திருப்பலியிலே பாருங்கள், 2 வழிபாடு, இறை வார்த்தை வழிபாடு, நற்கருணை வழிபாடு. முதல் பகுதி இறை வார்த்தை வழிபாடு, 2வது பகுதி நற்கருணை வழிபாடு. எனவே இந்த இறை வார்த்தையும் நற்கருணையும் நம் வாழ்வின் 2 கண்களாக இருக்க வேண்டும். நற்கருணையை நாம் வாழ்வில் ஏந்த வேண்டும். புனித அந்தோனியாரை போல் நம்முடைய வாழ்வு நற்கருணை வாழ்வாக அமைய வேண்டும். நற்கருணையை நாம் ஆராதிக்க வேண்டும், நற்கருணையை நாம் மதிக்க வேண்டும், நற்கருணை ஆண்டவரை நாம் அன்பு செய்ய வேண்டும், நற்கருணை ஆண்டவரை நம் வாழ்வில் நாம் தூக்கி உயர்த்தி பிடிக்க வேண்டும். நம்ம யாருக்குமே கழுதை என்று சொன்னால் பிடிக்காது. கழுதை என்று யாராவது திட்டினால் நாம் நிச்சயமாக அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள முடியாது, நமக்கு கோபமும் எரிச்சலும் வரும். ஆனால் அந்த கழுதை நற்கருணையில் இயேசுவை கண்டு கொண்டது, மண்டியிட்டு ஆராதித்தது. நாம் நற்கருணையில் இயேசுவை காணுகிறோமா? நற்கருணையில் இயேசுவை தாங்குகிறோமா? நற்கருணையில் இயேசுவை மதிக்கிறோமா என்று நம்மையே நாம் ஆய்வு செய்ய வேண்டும். கிரேக்க சிந்தனையாளர்கள் சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் போன்ற அறிஞர்கள் முக்கியமான ஒரு செய்தியை சொன்னார்கள். என்னவென்றால், ஆய்வு செய்யப்படாத வாழ்வு வாழ தகுதியற்றது. ஆய்வு செய்யப்படாத வாழ்வு வாழ தகுதியற்றது. எல்லாம் ஒரு தடவை சொல்லிடுங்க, ஆய்வு செய்யப்படாத வாழ்வு வாழ தகுதியற்றது. எனவே நம்முடைய வாழ்வை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். நம்முடைய குடும்ப வாழ்வை ஆய்வு செய்ய வேண்டும், திருமண வாழ்வை ஆய்வு செய்ய வேண்டும், பொருளாதார வாழ்வை ஆய்வு செய்ய வேண்டும், நம்முடைய அறநெறி வாழ்வை, ஆன்மீக வாழ்வை ஆய்வு செய்ய வேண்டும், நம்முடைய நற்கருணை வாழ்வை ஆய்வு செய்ய வேண்டும். எப்படி ஆய்வு செய்ய வேண்டும்? ஒரு சில கேள்விகளை நான் எழுப்புகின்றேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். நற்கருணை முன்பாக கழுதை மண்டியிட்டு வணங்கியது. நாம் நற்கருணை முன்பாக மண்டியிடுகிறோமா? நற்கருணையை இயேசுவை நாம் கண்டுகொள்கின்றோமா? லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிக்கு பேர் எம்மாவு சீடர்களுடைய வழிப்பயணம். உங்களுக்கு தெரியும், அங்கே எம்மாவு நோக்கி செல்கிற அந்த 2 சீடர்கள் இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு மனத்துயரோடு நடந்து செல்கிறார்கள். இயேசு அவர்களோடு ஒரு வழிப்போக்கர் போல சேர்ந்து கொள்கிறார். அப்பொழுது அவர்கள் இயேசுவோடு உரையாடுகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், இயேசு எங்களுடைய தலைவர், அவர் இறந்து விட்டார், அவர் கொல்லப்பட்டு விட்டார், ஆகவே நாங்கள் துயரத்தோடு போகிறோம். அதன் பிறகு அவர்கள் எங்களோடு தங்கும் என்று அழைக்கிறார்கள். இயேசு
லூக்கா நற்செய்தியில் நாம் வாசிக்கிறோம், அவர் இயேசு அப்பத்தை பிட்டு அவர்களிடம் கொடுத்தபோது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டன, அவர்கள் இயேசுவை கண்டு கொண்டார்கள். ஆகவே நற்கருணையில் இயேசுவை நாம் கண்டுகொள்ள வேண்டுமென்றால் நம்முடைய அகக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். எல்லாம் வலதுகையை உயர்த்தி நாம் இறைவேண்டல் செய்வோம். ஆண்டவராகிய இயேசுவே, நற்கருணை அருட்சாதனத்தில் உம்மை நாங்கள் கண்டுகொள்ள எங்கள் அகக்கண்களை திறந்தருளும். எனவே நற்கருணை நம்பிக்கை, நற்கருணை விசுவாசம் எந்த அளவுக்கு நம் வாழ்வில் இருக்கிறது என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். பல நேரங்கள் இன்றைக்கி முதல் வாசகத்தை நீங்கள் கவனித்து கேட்டீங்களா? முதல் வாசகம் 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்தில் இருந்து வாசிக்கப்பட்டது. அதை நீங்கள் கூர்ந்து கவனித்திருந்தால் பவுலடியார் சொல்கிறாரு, நீங்கள் நற்கருணை பெறும்போது கவனமாக இருங்கள். 1 கொரிந்தியர் 11:27 நீங்கள் கூட எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:27 சொல்லுகிறது, நான் சொல்கிற திருப்பி சொல்லுங்கள், எவராவது தகுதியற்ற நிலையில் சொல்லுங்கள் இந்த அப்பத்தை உண்டால் அவர் ஆண்டவரின் உடலுக்கு எதிராக குற்றம் புரிகிறார். எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்தறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். சோதித்தறிந்த பின்பு என்ன சொல்கிறோம்? அதான் சொல்கிறோம், ஆய்வு செய்ய வேண்டும், சோதித்தறிய வேண்டும். அது மட்டும் இல்லை, அவர் அச்சம் தருகிற இன்னொரு செய்தியும் சொல்லுகிறாரு. நீங்கள் தகுதியற்ற முறையில் நற்கருணையை பெற்றுக்கொண்டால் அது உங்களுக்கு தண்டனை தீர்ப்பை வருவிக்கும். 30வது இறைமொழி நீங்கள் வாசிங்க, நான் சொல்கிறேன். இதனால் தானே உங்களில் பலர் வலுவற்றோராயும் உடல் நலமற்றோராயும் இருக்கின்றனர். அது பவுல் சொல்கிறாரு, உடல் நலமின்மைக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்று, நீங்கள் நற்கருணை திருவிருந்தில் தகுதியற்ற நிலையில் பங்கு பெற்றீங்க, அதனால் உங்களில் சிலர் நோயுற்றார்கள், உங்களில் சிலர் வலுவற்றவர்களாக இருக்குது, ஒரு சிலர் இறந்தும் போயிட்டீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் நோய்வாய்ப்படுகிறோம், பல துன்பங்கள் சிக்கல்கள் நம் வாழ்வில் வருகின்றன. அவற்றுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அவற்றில் ஒரு காரணம், நாம் கடவுளை ஆராதிக்கவில்லை, கடவுளை மதிக்கவில்லை, கடவுளுக்கு அஞ்சவில்லை. அனைவரும் சொல்லுவோம், ஆண்டவரே இரக்கமாயிரும், என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகவே இறையச்சமே ஞானத்தின் தொடக்கம். இறையச்சம் என்றால் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைக்குரிய அச்சம். எனவே கோவிலுக்குள் நாம் மரியாதையாக இருக்க வேண்டும். நற்கருணை ஆண்டவர் முன்பாக நாம் மரியாதையோடு இருக்க வேண்டும். நற்கருணை ஆண்டவரை தகுதியான உள்ளத்தோடு நாம் பெற வேண்டும். மிகச்சிறந்த தகுதிப்படுத்துதல் என்ன? ஒப்புரவு அருட்சாதனம். அதனால தான் பங்கு தந்தை என்ன சொல்கிறாங்க, ஒரு நாள் நீங்கள் பாவரிக்கை செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த காவி உடை உடுத்தியிருக்கீங்கள, காவி உடை உடுத்தியிருப்பவர்கள் உங்களுடைய தவத்தின் அடையாளமாக ஒப்புரவு அருட்சாதனம் பெற வேண்டும். இன்றைக்கி நான் அதில் உட்கார்ந்துருந்தேன், ஒரே ஒரு அம்மா ஒப்புரவு அருட்சாதனம், அந்த காவி உடை அணிந்தவர்கள் ஒப்புரவு அருட்சாதனம் பெற்றார்கள். ஆகவே உங்களுக்கு தெரியும், திரு அவையின் ஒழுங்கு ஆண்டுக்கு ஒரு முறையாவது நல்ல பாவரிக்கை செய்து நாம் நற்கருணை பெற வேண்டும். நல்ல பாவரிக்கை செய்யாமல் நாம் நற்கருணை உட்கொண்டால் நமக்கு நாமே தண்டனை தீர்ப்பை வருவித்துக் கொள்கிறோம். இது நான் சொல்லவில்லை, பவுலடியார் சொல்கிறார். அதனால் நீங்கள் நலமற்று இருக்கிறீங்க, அதனால் நீங்கள் வலுவின்றி இருக்கிறீங்க, உங்களில் சில இறந்து விட்டீர்கள். ஆகவே இறப்புக்கு, நோய்க்கு, வலுவின்மைக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்று தண்டனை தீர்ப்பு. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆகவே வலுவற்றவர்கள், நோயாளர்கள் கடவுளுடைய தண்டனையின் காரணமாகவும் நோய்வாய்ப்படுகிறார்கள். நோய்க்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஆகவே பவுலடியார் எச்சரிக்கிறார், நீங்கள் நன்மை வாங்கும்போது உங்களையே சோதித்தறிந்தவர்கள் நற்கருணை வாங்குங்க, நீங்கள் கவனமாக வாங்குங்க, இல்லாட்டி நீங்கள் தண்டனை திருப்பி பெற்றுக்கொள்கிறீர்கள். ஆகவே தகுதியற்ற விதத்தில் நாம் நற்கருணை பெறலாமல் தகுதியோடு நாம் நற்கருணை பெற வேண்டும். அதற்கான சில பரிந்துரைகளை சொல்கிறேன். முதல் பரிந்துரை சொல்லியாச்சு, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும், ஒப்புரவு அருட்சாதனம் பெற வேண்டும். திரு அவை சொல்கிறது, சாமான பாவங்கள், பெரிய பாவங்களை செய்தவர்கள் பாவரிக்கை செய்யாமல் நற்கருணை பெறக்கூடாது. சிறிய அற்ப பாவங்களை செய்பவர்கள் மனத்துயர் மன்றாட்டு, ஆண்டவரிடம் பாவ மன்னிப்பு கேட்டு நாம் நற்கருணை பெற வேண்டும் என்று திரு அவை சொல்கிறது. இரண்டாவது பரிந்துரை, நாம் தகுந்த ஆயத்தத்தோடு நற்கருணை பெற வேண்டும். நம்முடைய திரு அவை மரபிலே
உபவாசம், நோன்பு. உபவாசம் என்பது வடமொழி சமஸ்கிருதம், அதற்கு நல்ல தமிழ் சொல் நோன்பு. உபவாசம் நோன்பு என்று இருக்கிறது. அதில் ஒரு நோன்புக்கு பெயர் நற்கருணை நோன்பு, நற்கருணை உபவாசம். சொல்லுங்கள், எல்லோரும் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? எல்லோரும் சொல்லுங்கள். நற்கருணை நோன்பு, நற்கருணை உபவாசம். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். நற்கருணை நோன்பு, நற்கருணை உபவாசம் என்றால் என்ன? நற்கருணையை உட்கொள்வதற்கு குறைந்தது 1 மணி நேரம் முன்பாக நாம் எதுவும் சாப்பிடக்கூடாது. எதுவும் சாப்பிட குறைந்தது 1 மணி நேரம், முடிந்தால் 2 மணி நேரம் 3 மணி நேரம். இப்போ நம்முடைய திருப்பலி இந்த வழிபாடுகள்லாம் 2 மணி நேரம் நடக்குதுன்னு வைங்களேன். அப்போ 2 மணி நேரம் நாம் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அது உங்களுக்கு தெரியும் என்று நான் நம்புகிறேன். அது நற்கருணை ஆண்டவருக்கு நாம் செய்கிற ஒரு மரியாதை, ஒரு ஆராதனை. ஆகவே நற்கருணை ஆண்டவருக்கு நாம் செய்கிற ஒரு மரியாதை. நற்கருணை உட்கொள்வதற்கு குறைந்தது 1 மணி நேரம் முன்பாக நாம் எதுவும் சாப்பிடக்கூடாது. காரணம், இந்த உணவு அந்த உணவை விட மேலானது. விவிலியத்தில் 4 விதமான உணவுகள் இருக்கின்றன. நம்முடைய உடல் வலுவுக்கு தேவையான உணவு, அன்றாட உணவு, இறை வார்த்தை என்னும் உணவு, 3ஆவதாக நற்கருணை என்னும் உணவு, 4ஆவதாக இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற உணவு. இதில் சிறந்த உணவு நற்கருணை என்னும் உணவை விட சாதாரண உணவு மேலானது. ஆகவே நாம் நற்கருணை உட்கொள்வதற்கு முன்பாக வேறு எந்த உணவை உட்கொள்ளக்கூடாது. சில தாய்மார்கள் ஆர்வக்கோளாறின் காரணமாக ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் ஃபாதர் ரொம்ப நேரம் பிரசங்கம் வைப்பாங்க, அதனால் உனக்கு பசியாக இருக்கும், அதனால் நீ 2 இட்லியை சாப்பிட்டுட்டு போ என்று திருப்பலிக்கு முன்பாக குழந்தைகளிடம் பெற்றோர் சொல்லக்கூடாது. நீங்களும் சாப்பிடக்கூடாது. நீங்கள் சாப்பிட்டுட்டு பிள்ளைகளுக்கும் இட்லியை கொடுத்துட்டு நீங்கள் கோயிலுக்கு கூட்டு வந்தால் என்ன அர்த்தம்னா, அந்த உணவை விட இந்த உணவு இட்லி மேலானதாக மாறிவிடுகிறது. அது தவறு. இட்லியை விட, காலை உணவை விட, மாலை உணவை விட நற்கருணை என்னும் உணவு மேலானது. அதுதான் நற்கருணைக்கு நாம் செலுத்துகிற மரியாதை. அதுக்கு பேர் தான் நற்கருணை நோன்பு, நற்கருணை உபவாசம். ஆகவே ஒருவேளை உங்களில் யாராவது இதற்கு முன்பாக அப்படி நற்கருணை வாங்குவதற்கு முன்பாக சாப்பிட்டுட்டு வந்து நற்கருணை பெற்றிருந்தீங்கன்னா அதை, அந்த பழக்கத்தை விட்டுவிட வேண்டும். நாம் இந்த நற்கருணை ஆண்டவருக்கு செய்கிற மிகச்சிறந்த மரியாதையாக நாம் நற்கருணை நோன்பு, நற்கருணை உபவாசத்தை கடைபிடிக்க வேண்டும். இது 2வது பரிந்துரை. 3வது பரிந்துரை, நற்கருணை வாங்க செல்கின்ற பொழுது நாம் ஒரு மரியாதையோடு செல்ல வேண்டும். ஏன்னா பாருங்கள், சில சமயத்தில் என்ன கொடுக்குறாங்க? ஒரு லட்டு கொடுக்குறாங்க, ஒரு ஸ்வீட் கொடுக்குறாங்க, கேக்கு கொடுக்குறாங்க. அதையெல்லாம் வாங்குறதுக்கு நீங்கள் வர்றீங்க. ஒரு கேக்கை வாங்குவதற்கு வருவதற்கும் ஒரு லட்டை வாங்க வருவதற்கும் நற்கருணை வாங்க வருவதற்கும் வேறுபாடு இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு கேக்கை வாங்குவதற்கு எப்படி வேணாலும் வாங்க, ஒரு லட்டை வாங்குவதற்கு எப்படி வேணாலும் வாங்க. ஆனால் நற்கருணை வாங்குவதற்கு எப்படி வர வேண்டும்? மரியாதையோடு வரிசைக்கிரமாக வர வேண்டும். நேற்று கூட ஃபாதர் பாலன் என்ன சொன்னாங்க? நீங்கள் 2 பேராக வாங்க, வரிசையாக வாங்க. அது நம்முடைய மரியாதையை காட்டுகிறது. அது இந்த நற்கருணையில் ஆண்டவர் இருக்கிறார் என்கிற உங்களுடைய நம்பிக்கையை காட்டுகிறது. ஆகவே வரிசையாக வர வேண்டும், கை கும்பிட்டு கொண்டு வர வேண்டும், பக்தியோடு வர வேண்டும். வருவதற்கு முன்பாக நம்முடைய உள்ளத்தில் ஒரு ஆர்வத்தோடு வர வேண்டும். அதெல்லாம் நற்கருணை ஆண்டவருக்கு நாம் செய்கிற மரியாதை. ஏற்கனவே சொல்லியாச்சு, கழுதை நற்கருணை ஆண்டவர் முன்பாக முழந்தால் படியிடுகிறது. ஆகவே நற்கருணை எழுந்தேற்றத்தின் போது நற்கருணை வாங்கிய பிறகு யாருக்கெல்லாம் முழங்கால் இருக்க முடிகிறதோ அவர்கள் எல்லோரும் முழங்கால் படியிட வேண்டும். வயதானவர்கள், நோயாளர்கள், முட்டு வலி உள்ளவர்கள், அவர்களுக்கு விதிவிலக்கு. அவங்க உட்கார்ந்து கொள்ளலாம். அவங்க கூட உட்கார்றதுக்கு பதிலாக நின்று கொண்டால் நல்லது. காரணம், நற்கருணை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள், நற்கருணை ஆண்டவரை உட்கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் அந்த கழுதையை பாருங்கள், அந்த கழுதையோடு நம்மை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அந்த கழுதை சாப்பாடு வேண்டாம், அதுவும் நோன்பு இருக்குது பாருங்கள், நற்கருணை நோன்பு. சாப்பாடு வேண்டும், சாப்பாட்டை விட நற்கருணை ஆண்டவர் பெரியவர் என்று அது முழந்தால் படியிட்டு நற்கருணை ஆராதித்தது. ஆகவே நற்கருணை வாங்கிவிட்டு நீங்கள் உங்கள் இடத்துக்கு போய் குறைந்தது 2 அல்லது 3 நிமிடங்கள் நாம் என்ன செய்யணும்? முழந்தால் படியிட வேண்டும். அது நற்கருணை மீது நாம் கொள்ளுகிற பக்திக்கு, இறைப்பற்றுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே நற்கருணை வாங்கிவிட உடனே உட்கார்ந்துடக்கூடாது. முழந்தால் படியிட வேண்டும் அல்லது நின்று கொண்டே ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்னொரு இதை நான் பார்த்துருக்கிறேன். நற்கருணை உட்கொள்ள வரும்போது பல மக்களும், குழந்தைகளும், பெரியவர்களும் கூட என்ன செய்கிறாங்க? இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. யாரெல்லாம் நன்மை வாங்க வர்றா,
அதெல்லாம் தப்பு. நற்கனை வாங்கின பிறகு நீங்கள் உங்கள் இடத்துக்கு போய் என்ன செய்யணும்? கண்களை மூடி இறை புகழ்ச்சி செலுத்த வேண்டும், இயேசுவுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆகவே இன்றைக்கி நாம் நற்கனை கொண்ட பிறகு நம்ம எல்லோரும் இறை புகழ்ச்சி செலுத்துவோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு முறையும் நாம் அதை செய்ய வேண்டும். பராக்கு பார்க்கக்கூடாது, வேடிக்கை பார்க்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, நற்கனை வாங்க வருகின்ற பொழுது அருள் தந்தை என்ன சொல்கிறாரு? கிறிஸ்துவின் திருவுடல், அல்லது 2 குணங்களில் வழங்கலாம், கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? 3 பேர் ஆமீன் சொல்லிட்டாங்க, மற்றவங்களாம் அது கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது ஒரு சிக்கல். இதை ஆய்வு செய்ய வேண்டும். நீங்கள் ஆமீன் என்று சொல்ல வேண்டும். ஆமீன் ஆமீன் என்பது ஒரு எபிரேய சொல். அந்த எபிரேய சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றன. பொதுவான அர்த்தம் அப்படி ஆகட்டும். ஆனால் நற்கனை வாங்கும்போது அந்த அர்த்தம் கிடையாது. நற்கனை வாங்கும் பொழுது என்ன அர்த்தம் என்றால், ஆம் நான் அதை நம்புகிறேன். சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். அப்போ இது கிறிஸ்துவின் திருவுடல் அப்படின்னு காட்டும்போது நீங்கள் அதை பெறுவதற்கு முன்பாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆம் நான் அதை நம்புகிறேன். சிலர் வாயிலிருந்து இந்த ஆம் என்கிற வார்த்தையை வருவதில்லை, ஏன்னா அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. சிலர் ஏதோ கிசுகிசுத்தவாறு ஆமென். நான் இதற்கு முன்பாக ஒரு பங்கில் இருந்தேன். அந்த பங்கிலே நற்கருணை வாங்க ஒரு மனிதர், அவரை மறக்கவே முடியாது. ஏன்னா அவர் நற்கருணை வாங்க வருகின்ற பொழுது கிறிஸ்துவின் திருவுடன் சொன்ன என்ன தெரியுமா சொல்லுவார்? ஆமென். அப்படி சொன்ன பக்கத்தில் இருக்கிறவங்களாம் லேசா அந்த அளவுக்கு, அது அவருடைய நம்பிக்கை. ஆமென், ஆம் நான் அதை நம்புகிறேன், இது கிறிஸ்துவின் திருவுடல், இந்த நற்கருணையில் ஆண்டவர் உண்மையாகவே இருக்கிறார். ஆகவே நீங்கள் ஆமென் சொல்லும்போது ஓரளவு சத்தமாக சொல்லுங்கள். அது உங்களுடைய நம்பிக்கையை, உங்களுடைய விசுவாசத்தை காட்டட்டும். ஆமென். கிசுகிசுக்காமல் முணங்காமல் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். உங்களுடைய நம்பிக்கை அறிக்கையிடுதல், அது பாருங்க நல்ல வார்த்தை, ப்ரொக்ளமேஷன். ஆகவே அறிக்கையிட வேண்டும் நம்பிக்கை. ஆகவே ஆமென் என்று சொல்ல வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, நற்கருணை ஆண்டவரை அந்தோனியார் தாங்கினார், நாமும் தாங்க வேண்டும். 2 வகைகளில், ஒன்று திருப்பலியிலே நற்கருணையை நாம் தாங்க வேண்டும், இரண்டாவதாக வாழ்வு முழுவதும் நற்கருணை ஆண்டவரை தாங்க வேண்டும். ஆகவே அந்த கழுதையைப் போல நாம் நற்கருணை ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். சில பரிந்துரை சொல்லிவிட்டேன். ஒன்று, ஒப்புரவு அருட்சாதனம் பெற்ற பிறகுதான் நாம் நற்கருணை பெற உட்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக ஒவ்வொரு முறையும் நாம் பாவரிக்கை செய்ய வேண்டும். அதை நாம் சொல்கிறோம், ஆண்டவரே நீர் என் நிலத்தில் எழுந்திருள நான் அப்படி சொல்கிறோம். அதை உணர்ந்து உளமாற சொல்லி அதன் பிறகு நற்கருணை பெற வேண்டும். மூன்றாவதாக நற்கருணை பெற நீங்கள் வருகின்ற பொழுது கையை குவித்து கொண்டு பராக்கு பார்க்காமல் பக்தியோடு வரிசை கிரமமாக ஒரு ஒழுங்கோடு நான் ஆண்டவரை பெறப்போகிற உணர்வோடு நீங்கள் வர வேண்டும். நான்காவதாக கிறிஸ்துவின் திருவுடல் சொல்லும்போது என்ன சொல்லணும்? சத்தமாக சொல்லுங்கள். ஆமென் என்று உள்ளத்திலிருந்து சொல்ல வேண்டும். அதன் பிறகு உங்களுடைய இடத்துக்கு போய் குறைந்தது 2-3 நிமிடங்கள் முழந்தால் படியிட்டு கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவர் தந்த இந்த மாபெரும் கொடைக்காக நிறைவாக அந்த நாம் பெற்றுக்கொண்ட நற்கருணைக்கு ஏற்றவாறு வாழ வேண்டும். நம் வாழ்வில் நற்கருணையை தாங்க வேண்டும். நம்முடைய வாழ்வு ஒரு நற்கருணை வாழ்வாக அமைய வேண்டும். அதனால தான் பொதுவாக சொல்லுவாங்க, நற்கருணை வாங்கி திருப்பலி முடிஞ்ச பிறகு உடனே நாம் போய் சிலன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. திருப்பலி முடிந்த பிறகு ஒரு 2-3 நிமிடம் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். அப்போது தான் அந்த அருளை நாம் இழந்து விடாமல் இருக்கிறோம். ஆண்டவருடைய அருளை இழந்து விடாமல் இருக்கும். சிலர் திருப்பலி முடிஞ்சவங்க வெளியே போய் என்ன பண்ணுறாங்க? புறணி பேசுகிறார்கள், தீய வார்த்தைகளை பேசுகிறார்கள், மற்றவர்களை விட்டு குறைவாக இழிவாக பேசுகிறார்கள். அப்பொழுது இந்த நற்கருணை ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து விடுகிறீர்கள். ஆகவே நற்கருணை பெற்ற பிறகு திருப்பலி முடிந்த பிறகு 2-3 நிமிடங்கள் நீங்கள் அமைதியாக இருந்துட்டு அதன் பிறகு போய் பேசுங்க. பேசும் பொழுது உங்களுடைய நாவில் தவறான தீய இழிவான சொற்கள் வராதபடி பார்த்து கொள்ளுங்கள். எல்லா வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசுவே, நற்கருணை அருட்சாதனத்தில் நீர் உண்மையாகவே பிரசன்னமாயிருக்கிறீர் என்று நான் நம்புகிறேன். இந்த நம்பிக்கையை நாவாலும் இதயத்தாலும் அறிக்கையிடவும், உம்மை நற்கருணையில் ஆராதிக்கவும், அதன்படி வாழவும் அருள் தாரும். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். இப்பொழுது நம்முடைய மன்றாட்டுக்களை நாம் இறைவனிடம் எடுத்துச் சொல்வோம். எல்லார் கண்களை மூடி கரங்களை குவித்து பொதுவான தேவைகளுக்காகவும் நம்முடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நாம் கண்களை மூடி மன்றாடுவோம். இல்லை கொஞ்சம் இல்லைங்க.
தந்தை இறைவா, குழந்தை செல்வம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை செல்வத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருமணத்துக்காக காத்திருக்கும் இளையோருக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அடைக்கலம் பாறையான ஆண்டவரே, நீர் பாறையின் மீது எழுப்பி திருச்சபையை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவம் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டு தலைவர்களை ஆசீர்வதித்து அவர்களை ஞானத்தோடு மக்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைவம் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய சொந்த தேவைகளுக்காக நாம் மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, புனித அந்தோணியாரின் இந்த திருத்தலத்துக்கு ஆர்வத்தோடு வந்திருக்கிற திருப்பயணிகள் அனைவரையும் தேவரீர் ஆசீர்வதித்தருளும். அவருடைய மன்றாட்டுகளுக்கு வேண்டுகோள்களுக்கு கனிவோடு செவி சாய்த்தருளும். உம்முடைய திருவுளத்திற்கேற்ப அனைத்தையும் நிறைவேற்றி தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை கொண்டு வந்தே, ஏழை காணிக்கை கொண்டு வந்தே, காணிக்கை கொண்டு வந்தே, ஏழை காணிக்கை கொண்டு வந்தே, என்னிடமிருப்பதை உம்மிடம் கொண்டு வந்தே, என்னிடமிருப்பதை உம்மிடம் கொண்டு வந்தே, காணிக்கை கொண்டு வந்தே, ஏழையின் காணிக்கை கொண்டு வந்தே. உடலும் உயிரும் உமதே, எந்தன் வாழ்வின் வடிவம் உமதே, உள்ளமும் மனமும் உமதே, எந்தன் வாழ்வின் வளமை உமதே, படைப்பின் சிகரம் நானென்றோ, படைப்பின் சிகரம் நானென்றோ, என்னை படைத்த தேவனே உம்மிடமே தருகின்றேன் என்னையே காணிக்கையாக. காணிக்கை கொண்டு வந்தேன், ஏழையின் காணிக்கை கொண்டு வந்தேன், காணிக்கை கொண்டு வந்தேன், ஏழையின் காணிக்கை கொண்டு வந்தேன், என்னிடமிருப்பதை உம்மிடம் கொண்டு வந்தேன், என்னிடமிருப்பதை உம்மிடம் கொண்டு வந்தேன். அன்புக்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோணியாரின் நவநாள் கொண்டாட்டத்தில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்தச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் எங்களுக்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் எங்களை பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் எங்களை பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வான தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. அன்புக்குரியவர்களே, எழுந்தேற்ற வேளையின் போது அனைவரும் உணர்ந்தால் படிடுவோம். இயேசுவின் திருவுடலை திருத்தத்தை உயர்த்தி காட்டுகின்ற பொழுது ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், இயேசுவின் திருவுடலை திருத்தத்தை ஆராதிக்கின்றோம் என்று பாடி ஆண்டவரை ஆராதிப்போமாக. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், இயேசுவின் திருவுடலை ஆராதிக்கின்றோம். பாடுவோம்: ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், இயேசுவின் திருவுடலை ஆராதிக்கின்றோம். அவனமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இணைந்து பாடுவோம்: ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், இயேசுவின் திரு இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், இயேசுவின் திரு இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என
தகுதியற்ற எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலையும் எங்கள் ஆயர் ஸ்டீமன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியைச்சருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சுசையப்பர், புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலராயிருக்கூடிய கோடி அற்புத புனித அந்தோணியார், இவ்வுலகில் முகந்தவராய் இருந்தவர்கள் மறைமாவட்ட புனிதர்கள் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று உம் திருமணேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அனைவரும் எழுந்து நின்று கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நாம் நம்பிக்கையோடு கேட்டு வந்திருக்கிற அனைத்து மன்றாட்டுகளையும் விண்ணக தந்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்பவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. அன்புக்குரியவர்களே, இந்த மறையுரையில் சொன்னதை நீங்கள் நினைவு கூர்ந்து இப்பொழுது நற்கருணை ஆண்டவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். தகுதியான உள்ளத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
வரிசைக்கிரமமாக பக்தியோடு கைகுவித்து வந்து நற்கருணை பெற வேண்டும். ஆமேன் என்று சற்று உரத்த குரலில் உங்களுடைய நம்பிக்கை அறிக்கையிட வேண்டும். நற்கருணை பெற்ற பிறகு உங்களுடைய இடத்திற்கு சென்று முடிந்தவர்கள் முழந்தாள் படியிட்டு கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இப்பொழுது நற்கருணை பெறுவதற்கு நாம் தகுதியற்றவர்கள். எனவே அதற்கான ஒரு தகுதிப்படுத்தும் மன்றாட்டை என்னோடு சேர்ந்து எல்லோரும் சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நான் உட்கொள்ள இருக்கும் உமது புனித உடலும் இரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என் உள்ளத்திற்கும் உடலுக்கும் நலம் தருகின்ற அருமருந்தாகிட அருள் புரியும். ஆமென். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நலம் தருவதாக. ஆமென்.
இயேசுவேயும் திருவிருந்தில் மகிழ்கின்றேன். இயேசுவேயும் திருவிருந்தில் மகிழ்கின்றேன். இது என்னுடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். இது என்னுடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, தகுதியில்லாத ஏழை நான் ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன், ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன். இது என்னுடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். கண்களை மூடி கரங்களை குவித்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லா கண்களை மூடி கரங்களை குவித்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் சொல்ல வேண்டிய பதிலுரை: இறைவா உமக்கு நன்றி. இந்த நாளை கொடையாக தந்ததற்காக இறைவா உமக்கு நன்றி. இத்திருப்பலிக்கு எங்களை அழைத்து வந்ததற்காக இறைவா உமக்கு நன்றி. வாழ்வு தரும் வார்த்தைகளுக்காக இறைவா உமக்கு நன்றி. உமது திரு உடலையும் திரு இரத்தத்தையும் உணவாக தந்ததற்காக இறைவா உமக்கு நன்றி. வாழ்வு என்னும் கொடை தந்து என்னை வாழ வைப்பதற்காக இறைவா உமக்கு நன்றி. உடல் நலம் என்னும் கொடைக்காக இறைவா உமக்கு நன்றி. நோய்கள் தீமைகளிலிருந்து என்னை பாதுகாப்பதற்காக இறைவா உமக்கு நன்றி. என்னோடு எப்போதும் உடன் இருப்பதற்காக இறைவா உமக்கு நன்றி. மன மகிழ்ச்சி என்னும் கொடைக்காக இறைவா உமக்கு நன்றி. என் அன்பு பெற்றோருக்காக என் உடன் பிறப்புகளுக்காக இறைவா உமக்கு நன்றி. வாழ்க்கை துணைவர்களுக்காக குழந்தைகளுக்காக இறைவா உமக்கு நன்றி. என் உறவினர்கள் நண்பர்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. என் ஆசிரியர் வழிகாட்டிகளுக்காக இறைவா உமக்கு நன்றி. என் கொடையாளர்கள் எனக்கு உதவி செய்ததற்காக இறைவா உமக்கு நன்றி. ஒரு சில நாடிகள் மௌனமாக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவராய் இயேசுவே, நாங்கள் உமக்கு நன்றியும் புகழ்ச்சியும் செலுத்துகிறோம். இந்த தாப்பாத்தி திருத்தலத்துக்கு எங்களை அழைத்து வந்தீரே உமக்கு நன்றி. இந்த திருப்பயணத்தின் வழியாக திருப்பலியின் வழியாக எங்கள் மீது ஆசைகளை பொழிகிறீரே உமக்கு நன்றி. புனித அந்தோனியாருடைய வல்லமை மிக்க பரிந்துரையால் நாங்கள் பெற்றுக்கொள்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த புனிதர் எங்களுக்காக பரிந்து மன்றாடுவதால் நாங்கள் நலம் பெறுவோமாக. ஆண்டவர், எங்களில் யாரெல்லாம் உடல் நலமின்றி இருக்கிறார்களோ அவர்களுக்கு உடல் நலம் என்னும் கொடையை தருவீராக. இந்த நற்கருணை திருவிருந்தின் ஆற்றல் உடல் நலம் தருவதாக. இந்த நற்கருணையின் ஆற்றலால் நாங்கள் ஆறுதல் பெறுவோமாக. இந்த நற்கருணை திருவிருந்தின் ஆற்றலால் எங்களுடைய கவலைகள் எல்லாம் அகன்று போவதாக. ஆண்டவரே, எங்களுடைய உள்ளங்களிலிருந்து கவலைகள், அச்சங்கள், கலக்கங்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி உலகம் தர முடியாத மகிழ்ச்சியை, உலகம் எடுக்க முடியாத அமைதியை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. ஆண்டவர், எங்கள் இல்லங்களில் உள்ள வயது முதிர்ந்தவர்கள், நோயாளர்கள், படுக்கையில் இருப்பவர்கள், தனிமையில் வாடுவோர்கள் அனைவருக்காக மன்றாடுகிறோம். அனைவரையும் ஆசீர்வதித்தருளும், நலம் தாரும். குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவரை ஆசீர்வதியும். வீடுகளில் உள்ள குழந்தைகளை ஆசீர்வதியும். அவர்களுக்கு பாதுகாப்பும் மகிழ்ச்சியும் தாரும். அவர்கள் படிப்பிலும் தேர்விலும் வாழ்விலும் வெற்றியை தாரும். ஆண்டவரை, இளைஞர்கள் இளம்பெண்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தாரும். திருமண வாழ்வை தாரும். நல்ல எதிர்காலத்தை தாரும். ஆண்டவரை, திருமணமாகி குழந்தை செல்வத்துக்காக காத்திருக்கிற தம்பதிகளுக்காக நாங்கள் பரிந்து மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தை பொழிவீராக. அவர்களுக்கு குழந்தை செல்வத்தை தருவீராக. ஆண்டவரே, குடும்பங்களில் ஒற்றுமையும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவுவதாக.
ஆண்டவரே, எங்களுடைய இறை நம்பிக்கையை ஆழப்படுத்தும், இறை அச்சத்தை ஆழப்படுத்தும், எங்களுக்கு இறை வேண்டல் ஆர்வத்தை தாரும். தூய் ஆவியாரால் எங்களை நிரப்பியருளும். நாங்கள் உம்முடைய சாட்சிகளாக வாழச் செய்யும். தந்தையே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, தூய் ஆவியாரே உமக்கு நன்றி. அனைவரும் சொல்லுவோம், தந்தையே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ், தூய் ஆவியாரே உமக்கு புகழ். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம், தந்தையே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ், தூய் ஆவியாரே உமக்கு புகழ். நன்றி. தந்தையே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, தூய ஆவியாரே உமக்கு நன்றி. மாட்சி. தந்தையே உமக்கு மாட்சி, இயேசுவே உமக்கு மாட்சி, தூய ஆவியாரே உமக்கு மாட்சி. போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம், இயேசுவே உம்மை போற்றுகிறோம், தூய ஆவியாரே உம்மை போற்றுகின்றோம். ஆராதிக்கின்றோம். தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், தூய ஆவியாரே உம்மை ஆராதிக்கின்றோம். அன்பு செய்கின்றோம். தந்தையே உம்மை அன்பு செய்கின்றோம், இயேசுவே உம்மை அன்பு செய்கின்றோம், தூய ஆவியாரே உம்மை அன்பு செய்கின்றோம். ஆமென். ஆமென். எல்லாரும் அப்படியே அமர்வோம். அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? இன்னைக்கு நமக்கு எத்தனாம் திருவிழா? எத்தனை? 5ஆம் திருவிழா. வெரி குட். அப்போ திருவிழாவோட தான் இருக்கீங்க இல்லையா? சிறப்பாக இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழுவதுமாக அர்த்தமுள்ள விதத்தில் பெற்று புனித அந்தோனியார் நற்கருணையை தாங்கியவர் என்ற சிந்தனையில் சிந்தித்து மிகச் சிறப்பாக அமர்ந்திருக்கிறோம். எனவே ஒருவருக்கு ஒரு உற்சாகமூட்டும் விதத்தில் இந்த 5ஆம் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவிக்கும் விதமாக நல்லபடியாக கரங்களை தட்டி நாமை வாழ்த்துவோம், ஒருவருக்கொருவர் பாராட்டிக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் ஒரு மாபெரும் மறக்க முடியாத நாள், சிறப்பான நாள். காரணம், கோட்டூர் வெம்பூர் இரண்டுமே ஒரு தாயின் பிள்ளைகள். தாய் யாரு? நாகலாபுரம் இல்லையா? தாயை ஏற்கனவே முதல் நாளை சந்திச்சாச்சு, முதல் திரையாத்திரையே தாயோடு தொடங்கியாச்சு. இன்றைக்கி அந்த தாயினுடைய இரு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய 2 மகள்கள் இணைந்த ஒரு உணர்வு இந்த வெம்பூரும் இந்த கோட்டூர் பங்கும் சந்திக்கின்ற ஒரு மாபெரும் நிகழ்வு. எனவே இந்த நாள் ஒரு சிறப்பான நாள், வெம்பூரை கோட்டூரில் தாங்குகின்ற ஒரு நாள், இணைந்து பயணிக்கின்ற ஒரு நாள். எனவே மகிழ்ச்சிகரமாக வெம்பூர் மக்களை நாம் பாராட்டும் விதமாக அவர்களை கரங்களை தட்டி நம்மை வாழ்த்துவோம். அவர்களை இந்த ஒரு மாபெரும் நிகழ்வுக்கு அடிக்கோலிட்டவர் நம்முடைய வெம்பூரினுடைய பங்கு தந்தை அருட்தந்தை குமாராஜா அவர்கள். தந்தை அவர்கள் வெம்பூருடைய பங்கு தந்தையாக இருந்தபோதும் நம்முடைய திருத்தலத்தினுடைய ஒரு ஆன்மீக தந்தை என்று சொல்லலாம் இல்லையா? என்ன அதிகமாக பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதிகமாக பார்த்த தந்தை குமாராஜா இல்லையா? நம்முடைய திருத்தலத்தில் ஆன்மீக காரியங்கள் அதிகமான அக்கறை கொள்பவர். இந்த 25 நாள் யூப்ளி கொண்டாட்டத்தில் கூட அநேக நாட்களில் இடம்பெற்று பாவ சங்கீத்திரம் கேட்டு நல்லபடியாக மக்களை தயாரித்தவர். நம்மையும் மாதத்திற்கு ஒரு முறை நம்முடைய திருத்தலத்தில் கடைசி செவ்வாய்க்கிழமையில் நல்லதொரு சிந்தனைகளை கொடுத்து நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கி கொண்டிருப்பவர்கள். இன்றைய நாளில் கூட தன்னுடைய பங்கிலிருந்து மக்களை அழைத்து நல்லதொரு மறையுரையை கொடுத்து அமர்ந்து இன்றைய நாளில் இருக்கிறார். தந்தையவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், இந்த திருத்தலம் பொலிவு பெறுவதற்கு உருவாவதற்கு எவ்வாறு அருத்தந்தை வெணி இளங்கோவன் காரணமாக இருந்தாரோ, கூடுதலாக நுகத்தடி தோழராக அக்காலத்தில் பயணித்தவர் தந்தை குமாராஜா அவர்கள். தந்தை அவர்களை நினைக்கும் போதெல்லாம் விவிலியத்தில் வருகின்ற ஒரு இறை வார்த்தை எப்போதும் என் மனதிற்குள் வரும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? பவுலடியாருடைய அந்த வார்த்தை, வறுமையிலும் வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும். தந்தை அவர்கள் போன ஆண்டு ஒரு மாபெரும் வளமை, எங்களுக்கெல்லாம் அது ஒரு எட்டா கனி இல்லையா? ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆண்டு நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய கடைசி பங்கு என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு வறுமையிலும் இருந்தார், வளமையிலும் இருந்தார். என்னாலும் இறைவன் போற்றப்படுவாராக என்று அனைத்தும் கடவுளுக்காக அர்ப்பணித்த ஒரு மாபெரும் தந்தை இந்த நாளில் நம்ம எல்லாம் அழைத்திருக்கிறார். தந்தையருடைய பணி உலகெல்லாம் சென்று வாய்ப்புள்ள போது வாய்ப்பு இருக்கின்ற இடங்களிலெல்லாம் இலவசமாக சென்று நற்செய்தியை பறைசாற்றி கொண்டிருக்கின்றவர். அனைத்து இடங்களுக்கு சென்று இறை வார்த்தையும் மற்றும் மாணவ மாணவியருடைய உருவாக்கத்திலும் நல்முறையில் பங்கெடுத்து அவர்களை உருவாக்கி கொண்டிருப்பவர்.
எனவே நம்முடைய தந்தை அருட்தந்தை குமாரராஜா அவர்களுக்கு ஒரு பலத்த கரங்களை தட்டி நன்றி சொல்லி ஆண்டவர் பெயரால் அவரை ஆசீர்வதிப்போம். நன்றியின் அடையாளமாக இந்த அந்தோனியார் படத்தை ஒரு நிர்வாகிகள் கொடுத்து மகிழ்வார்கள். அடுத்ததாக இன்றைய நன்றிக்குரியவர்கள் நம்முடைய வெம்பூர் அருட்சகோதரிகள். வெம்பூரிலிருந்து ஏற்கனவே வந்திருந்ததாலும் சொற்பமான மக்கள் வந்திருந்தாலும் அருட்சகோதரிகள் இன்றைய நாளில் நம்மோடு இணைந்து வந்திருக்கிறார்கள். வழிபாடு எல்லாம் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். அழகான ஒரு முன்னுரையை கொடுத்தார்கள். மற்றும் புதிதாக இந்த திரியாத்திரையிலே முதலாக நன்றி மன்றாட்டு இன்று தான் சொல்லப்பட்டது. அந்த அளவுக்கு சிறப்பாக வழிபாடுகளை தயாரித்திருக்கிறார்கள் நம்முடைய திரு இருதய அருட்சகோதரிகள் வெம்பூரை சார்ந்தவர்கள். எனவே அருட்சகோதரிகளுக்கு ஒரு பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்லி ஆண்டவர் பெயரால் அவர்களை ஆசீர்வதிப்போம். அடுத்ததாக நம்முடைய வெம்பூர் இறை மக்களை மறக்க முடியாது இல்லையா? நம்மையும் வெம்பூரையும் பிரிக்க முடியாது. அந்த அளவுக்கு வெம்பூர் இறை மக்கள் அழகாக இந்த திருத்தலத்தில் எந்த நிகழ்வு வைத்தாலும், மறையாசிரியர் பயிற்சி இருந்தாலும் சரி, பாடல் போட்டி இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்வுக்கும் வெம்பூர் இறை மக்கள் கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். இன்றைய நாளிலும் திரியாத்திரை என்று அழைத்தோம். இதற்கு முன்பாக கூட கடைசி செவ்வாய்க்கு வந்திருக்கிறார்கள். அந்த அழைப்பை ஏற்று இன்றைய நாளில் வெம்பூர் இறை மக்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கும் விதமாக கரங்களை தட்டிக்கொள்வோம். அடுத்ததாக இன்றைய நாளில் அசனம் கொடுத்தவர்கள், இன்று திருப்பலி ஒப்பு கொடுக்கும் 3 குடும்பங்களும் இன்றைய நாளில் அசனத்தை கொடுத்திருக்கிறார்கள். அத்தோடு அசனத்திற்கு ஒரு சில நன்கொடைகள் வந்துள்ளன. கோட்டூரை சார்ந்த ஆண்டிராஜ் ரூபாய் 2000, திரு செல்வநாயகம் ரூபாய் 2000, திரு தங்கம் ரூபாய் 2000, அந்தோணிராஜ் ரூபாய் 2000, கனகராஜ் ரூபாய் 2000, கோட்டூரை சார்ந்த பெருமாள் சாமி குளோரா சஞ்சனாஸ்ரீ ரூபாய் 5000, கொம்பாடி டைசன் கீதா ரூபாய் 7000, தாப்பாத்தி அந்தோணியம்மாள் ரூபாய் 1000, தாப்பாத்தி ஜேம்ஸ் கவிதா ரூபாய் 1000 ஆக இவர்கள் எல்லாரும் இன்றைய நாளுக்கினுடைய அசனத்திற்காக உதவி இருக்கிறார்கள். எனவே அனைவருக்கும் ஒரு பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்வோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருத்தலத்தில் எடுக்கப்படுகின்ற ஒரு மாபெரும் முயற்சி இந்த முன்கூரை அமைத்தல். ஒரு ஷெட்டு நம்முடைய திருத்தலத்துக்கு முன்னாக போடணும். கடைசி செவ்வாய் அமாவாசை நேரங்களில் பல நேரங்களில் நாம் பாதிக்கப்படுகிறோம். எனவே இது அத்தியாவசிய ஒரு தேவை. அதற்காக ஒரு புதிய திட்டம். அந்தோணியாருக்கு 13 அடி ஒரு ஷெட்டு போடுவதற்கு 4.5 to 5 லட்சம் ரூபாய் ஆகிறது. ஒரு சதுரடிக்கு 200 ரூபாய் ஆகிறது. எனவே கோடியற்ப அந்தோணியாருக்கு என்னால் முடிந்த இந்த ஷெட்டுக்கான உதவியாக நான் 13 அடிக்கு உதவி கூறுகிறேன் என்ற ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் அதற்கு நன்கொடை கொடுத்தவர்களுடைய பெயர் விவரம்: கோவையை சார்ந்த சுரேஷ் ரலி ரூபாய் 2600 13 அடி, கோட்டூரை சார்ந்த திரு ஆனந்த் அவருடைய குடும்பத்தார் ரூபாய் 2600 13 அடி, தாப்பாத்தை சார்ந்த சுரேஷ் மீனா ரூபாய் 1000 5 அடி, தாப்பாத்தியை சார்ந்த காரிதாஸ் பாண்டியம்மாள் ரூபாய் 500 2.5 அடி. இவர்கள் இதற்காக உதவி இருக்கிறார்கள். அதேபோல் நாம் அனைவரும் அணிந்திருக்கின்ற இந்த நவநாள் தவசு ஜெபமாலையை கோட்டூரை சார்ந்த திரு கென்னடி அவர்கள் நமக்கு நன்கொடையாக கொடுத்திருக்கிறார்கள். எனவே அனைவருக்கும் நன்றி செலுத்தும் விதமாக ஒரு பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்வோம். தொடர்ந்து இந்த மேற்கூரை அமைப்பதற்கு நன்கொடைகள் வரவேற்கப்படுகின்றன. உங்களால் இந்த மேற்கூரை நமக்கு தேவை என்பதை உணர்ந்து 13 அடி ரூபாய் 2600 ரூபாயை நம்முடைய டிப்போவில் அல்லது என்னிடமோ கொடுத்து ரசீதை பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியலை, நாளை நாளுக்கான நிகழ்வு நாளை சரியாக காலை 5:45 மணிக்கு திருப்புகழ் மாலையும், காலை 6 மணிக்கு நவநாள் திருப்பலியும், மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலையும், மாலை 6:45க்கு அந்தோணியார் புகழ் மாலையும் சப்பர பவனியும், இரவு 7 மணிக்கு திரியாத்திரை திருப்பலி நடைபெறும். நாளை நாளுக்காக திரியாத்திரையாக வருபவர்கள் குறுக்குச்சாலை இறை மக்கள். நாளை நாளுக்கான நிகழ்வில் தலைமையேற்று மறையுரை வழங்குபவர்கள் அருள்பணி ஞான பிரகாசம் பங்கு தந்தை குறுக்குச்சாலை. நாளை நாளுக்கான சிந்தனை: புனித அந்தோணியார் ஒருத்தல் என்னும் புண்ணியத்தை தாங்கியவர். அன்புக்குரியவரே, நாளை செவ்வாய்க்கிழமை அந்தோணியார் நாள். எனவே அன்பு நிறைந்த உள்ளத்தோடு இரு திருப்பலியிலும் பங்கெடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெம்பூர் மக்களை அன்போடு 12 மற்றும் 13ஆம் திருவிழா அன்றுக்கு நாங்கள் அழைக்கிறோம். 9/2/2026 திங்கட்கிழமை அன்று 12ஆம் திருவிழா அன்று சரியாக மாலை 7 மணிக்கு திருவிழா சிறப்பு மாலை ஆராதனை நற்கருணை பவனி நடைபெறும். எனவே அதில் இரவு உங்களுக்கு உணவும் வழங்கப்படும். அதேபோல் நம்முடைய திருத்தல திருவிழாவானது 13ஆம் திருவிழாவானது 10/2/2026 செவ்வாய்க்கிழமை
இரவு 7 மணிக்கு திருவிழா திருப்பலியானது நடைபெறும். சரியாக மாலை 5:30 மணிக்கு நம்முடைய சப்பரபோனி முகாமிலிருந்து இங்கு கொண்டு வரப்படும். எனவே இந்த நாட்களிலும் உங்களை அன்போடு எதிர்பார்க்கிறோம். அந்த நாட்களில் அன்று இரவு 8:30 மணிக்கு ஊர் பொது ஆசனமும் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆசனத்துக்கு நிறைய நன்கொடைகள் வருகிறது இல்லையா? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சரியா? அதை கேட்கும்போது, அதை பார்க்கும்போது பணத்தை காட்டிலும் அந்தோனியாருக்கு முன்னாடி போக முடியல, அவ்வளோ பொருட்கள். சரிங்களா? இன்றைக்கி கூட பூசணிக்காய் சின்ன சாமி அவங்களாம் கொண்டு வந்தாங்க. முன்னாடி கூட நிறைய பொருட்கள் வந்திருக்கு. இதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா பல கை இணைந்தால்தான் ஒரு ஓசை பிறக்கும் இல்லையா? பல கைகள் இணைந்தால்தான் நம்முடைய திருத்தலத்தில் அசனம் பிறக்கிறது. எனவே தொடர்ந்து அசனத்திற்காக நன்கொடைகளை கொடுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டுக்காக மார்க்கெட்டு போனால் திருத்தலத்தை மறந்துடாதீங்க. சரிங்களா? வீட்டுக்கு வாங்குறதுல 10 ஒரு பங்கு, 10 இல்லை, வாங்குறதுக்கு அப்படியே ஒரு பங்கு. சரிங்களா? கூட ஒரு படங்காக வாங்கி நீங்கள் திருத்தலத்திற்கு காய்கறிகளை கொடுத்து உதவுமாறு அல்லது மல்லிகை சாமான்களை கொடுத்து உதவுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குறியிலே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய திருத்தலம் 24 மணி நேரமும் திறந்திருக்கும். எனவே இரவு தங்கவும் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். கடைசி செவ்வாய் மற்றும் அமாவாசைக்கு வெம்பூர் இறை மக்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்புக்குரியவரே, நம்முடைய சாலை, நமக்கு திருத்தலத்துக்கு முன்னால் போடப்பட்ட சாலையானது பிரதான சாலையாக மாறிவிட்டது. எனவே தயவு செய்து இனி வர்றவங்கெல்லாம் எப்படி வருவாங்கன்னு தெரியாது. இது வரைக்கும் நமக்கு முன்னாடி ஒரு இடம் இருந்துச்சு, நம்ம அதில் நிப்பாட்டிக்கிட்டோம், நின்று பேசிக்கிட்டோம், கவனக்குறைவாக போனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இனி தயவு செய்து யாரும் வாகனத்தை வெளியில் நிறுத்த வேண்டாம். நீங்களும் சாலையை கடக்கின்ற போது மிக 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 கவனமாக நீங்கள் கடக்க வேண்டும். சரிங்களா? நீங்கள் வந்து போகிற வரைக்கும் இந்த நாட்களில் எனக்கு மிகவும் ஒரு கனமான இதயமாக தான் இருக்கும், மக்கள் ஒழுங்காக போய் சேர்ந்தாங்களா என்று. எனவே சாலையை கடந்து வரும்போது மிக மிக அக்கறையோடு கடந்து வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து இந்த நோ பார்க்கிங், தயவு செய்து இந்த பாதையில் யாரும் வராதிங்க. சரிங்களா? இது நாள் வரைக்கும் நம்ம வந்தோம் இதில் தானே அப்படின்னு சொல்லி முகாம் கட்டிங்களை எடுத்து இப்படி குறுக்க வந்துட்டோம். இனி யாரும் அப்படி குறுக்க வராதிங்க. சரிங்களா? சுற்றி வாருங்க. அது நம்முடைய உயிருக்கு ஆபத்து இல்லாமல் இருக்கும். சரிங்களா? எதிர்த்து வரும்போது எப்படியும் ஆபத்து இல்லாமல் இருக்காது. இந்த திருப்பலி நேரத்தில் ஒரு கார் இந்த ஸ்பீடு பிரேக்கரை பார்க்காம வந்து அது ஏறி உளுந்து டொமைன்னு உளுந்து போச்சு. அதில் அந்தோனியார் புண்ணியத்தில் எதுவும் ஆகலை. ஆனால் வருகின்றவர்கள் எல்லாருமே அந்த ஒரு ஸ்பீடில் தான் வருவாங்க. தயவு செய்து அக்கறையோடு சாலையை கடக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து ஒன்வையிலே வர வேண்டாம். அன்புக்குரிய நம்முடைய திருத்தலத்திற்கு ரச பாத்திரங்கள், அப்ப பாத்திரங்கள் மற்றும் பீட துணி மற்றும் அந்தோனியார் இந்த பீடத்துக்கு முன்னால் போடுகின்ற அந்தோனியார் படம் பதித்த துணிகள் எல்லாம் தேவைப்படுகிறது. எனவே இதற்கு யாரால் முடிந்தால் உதவிகரம் செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய திருத்தலத்திற்கு ஒரு யூடியூப் சேனல் உண்டு இல்லையா? சென்ட் ஆண்டனிஸ் ஷ்ரைன் தாப்பாத்தி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் உண்டு. அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஒவ்வொரு நாள் நிகழ்வையும் நீங்கள் பங்கெடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஒரு அறிவிப்பு. இந்த சப்பர பவனியானது அந்த நேரத்தில் மட்டும்தான் நடக்கும். ஆனால் தபசு மேற்கொள்கிற ஆட்க சப்பரபவனி நேரத்தில் கொடிமரத்தை போட்டு உழுந்து சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. கொடிமரம் அங்கே தான் இருக்குது, நீங்கள் சாப்பிட்டு கூட சுற்றிக்கிடலாம். ஆனால் சப்பரபவனியை சாப்பிட்ட பிறகு தூக்க முடியுமா? முடியாது இல்லையா? தமிழ் அழகாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கோள். சப்பரபவனி நடக்கும்போது நீங்கள் 8 சுற்று சுற்றினாலும் சரி, 3 சுற்று சுற்றினாலும் சரி, ஆரம்பிச்சிருந்தாலும் சரி, சப்பரபவனிக்கு போயிருங்க. முடிச்சுட்டு வந்த பிறகு நீங்கள் கொடிமரத்தை சுற்றுறதா இருந்தாலும் சரி, திருத்தலத்தை சுற்றுறதாலும் சரி, நீங்கள் செய்து கொள்ளலாம். ஆனால் இதெல்லாம் முடிச்சுட்டு சப்பரபவனி அதுக்கப்புறம் எனக்கு தூக்குங்கன்னா என்னால் தூக்க முடியாது. அதனால் சப்பரபவனி நேரத்தில் தபசு கொள்பவர்கள் தயவு செய்து சப்பரபவனி ஆரம்பிச்சுட்டுனா சப்பரபவனியை முடிச்சுட்டு அதன் பின்பு உங்களுடைய பக்தி முயற்சியில் ஈடுபடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து திருத்தலத்தின் வளர்ச்சிக்காகவும் திருத்தல திருவிழாவுக்காகவும் ஜெபியுங்கள். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். நன்றி. அன்புக்குரியவர்களே, வெம்பூர் பங்கு மக்களையும் என்னையும் அன்போடு வரவேற்ற பங்கு தந்தை பாரன் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நன்றி தெரிவிக்கின்றேன். பாரன் அவர்களுக்கு எப்பொழுதும் என்னுடைய பாராட்டுகள் உண்டு. காரணம், அவருடைய அளப்பரிய பேரார்வம். இந்த திருத்தலத்தை எப்படியோ இருந்த திருத்தலத்தை அவர்கள் எப்படியோ மாற்றிவிட்டார்கள். இன்னும் அவர்களுடைய ஆர்வம் உண்மையிலே பாராட்டுக்குரியது. நானும் மறை மாவட்டத்தினுடைய பொறுப்பில் உள்ள பலரிடமும் அவர்களை பாராட்டி பேசியிருக்கிறேன்.
ஆகவே அவர்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அவர்களுடைய காலம் இந்த திருத்தலத்தினுடைய ஒரு சிறப்பான காலமாக இருக்கிறது. கோட்டூர் பங்கு மக்களும் திருப்பயணிகளும் திருத்தல தந்தை பாலன் அவர்களுக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறுதி ஆசிரியருக்காக முழந்தாள் படியிடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆறுதலெல்லாம் அளிக்கும் இறைவா, நோயுற்றோர் உடல் நலம் தேடி ஆண்டவரிடம் வந்தார்கள் என்ற இறைவார்த்தைக்கேற்ப உடல் பிணியால் துயருற்றி இத்திருத்தலம் நாடி வந்துள்ள திருப்பயணிகள் அனைவருடைய பிணிகளை போக்கி எழுப்பியருளும். இவ்வாறு தங்களுக்கு நீட்டி கொடுத்த வாழ்நாளெல்லாம் உமது சமூகத்திலும் மனிதர் முன்னும் அருளிலும் ஞானத்திலும் வளர்வார்களாக. நீதியோடும் புனிதத்தோடும் உமக்கு பணிபுரிந்து உமது இரக்கத்திற்குரிய நன்றி செலுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வல்லமை மிக்க கோடி அற்புதரான புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்கள் பின்னும், உங்களுக்கு ஆசி வழங்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. புனித அந்தோனியாரின் ஆசிகளோடு சென்று வாருங்கள். திருப்பலியை நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.